63 நாயன்மார்களுடைய வரலாற்றை தொகுத்து வழங்கியவர் நமக்கு சேக்கிழார். அவருடைய குரு பூஜை இன்று அவரை பற்றி சில தகவல்களை பார்ப்போம். சேக்கிழார் முதலமைச்சராக இருந்தபோது அந்த மன்னன் குலோத்துங்க சோழன் தினசரி கதைகள் கேட்பானாம். கதை சொல்ல ஆட்கள் வருவார்களாம். அதை பார்த்து கொண்டிருந்த சேக்கிழார் சொன்னாராம், ஏன் சாதாரண அவக்கதைகளை கேட்கிறீர்கள்? வாழ்க்கைக்கு பயனற்றவை. நம்ம வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் டைம் பாசிங். எதுக்காக? சிவக்கதைகளை கேளுங்கள், பயனுண்டு, இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டு. அப்படியானால் அதை சொல்லுங்கள், நீங்களே சொல்லலாமே என்று மன்னன் சொல்ல 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை தானே பாடி அரங்கேற்றம் செய்கிறார் சேக்கிழார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கள ஆய்வு மிகச்சிறந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தனக்கு முன்னோடியான சில நூல்களை கையில் எடுத்துக்கொள்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 63 நாயன்மார்கள் ஒருவராகிய தேவாரம்பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு முறை திருவாரூர் கோயிலுக்குள் செல்ல, அங்கே வாசலில் இருந்த அடியார்கள் அவரை பார்த்து வணக்கம் சொல்ல, இவர் இறைவன் மீது இருந்த நாட்டத்தால் அவர்களை கவனியாது சென்று விட்டார். அவர்கள் வர்ணை வருத்தமடைந்து, சுந்தரமூர்த்தி நம்மை மதிக்கவில்லை, புறகு என்று ஒதுக்கிவிட்டார்களாம். உள்ளே போய் சிவபெருமானை வணங்கியிருக்கிறார். சிவபெருமான் சொன்னாராம், உன்னை அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள், நான் உன்னை பார்க்கத்தானே வந்தேன் என்றார் சுந்தரர். என்னை பார்க்க வந்தாலும் என் அடியார்களை நீ மதிக்க வேண்டாமா? நீ முதலில் அவர்களை போய் வணங்கு. அதற்குள்ள வெளியில் பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் சிவபெருமானை தானே பார்க்க போனார், அதனால் என்ன தப்புன்னு சிலர் கேட்டாங்க. அப்போ சிவபெருமானின் புறகு அவரை ஒதுக்கி வைட்டாங்க. சிவன் சிரிச்சாரா, ஒன்றை ஒதுக்கினதோடு மட்டும் என்னை ஒதுக்கிட்டாங்க, முதல்ல நீ போய் அவர்களை பாடு அப்படின்னார். 63 நாயன்மார்களை இன்றைக்கி நம்ம சினிமாவில் ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லியிருப்பார் சுந்தரர். அதான் மூலக்கதை பெரிய புராணத்துக்கு. தில்லைவாழ் அன்னநதம் அடியார்க்கு மடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு மடியேன், இல்லையே என்னாது ஏற்பகைக்கு மடியேன் என்று 63 நாயன்மார்களுக்கும் ஒரு அடியிலே வரலாற்றை சொல்லியிருப்பார். அது பெரிய புராணத்தினுடைய தொடக்கம். 63 நாயன்மார்களை அவர் சொல்லியிருப்பார். அதேபோல் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருவந்தாதி என்ற அந்த பாடல் மூலமாக இதே மாதிரி நாம் அடியார்கள் வரலாற்றை அறிகிறோம். இவற்றையெல்லாம் மூலமாக வைத்துக்கொண்டு பெரிய புராணத்தை பாடிய சேக்கிழார் தான் தொடங்குவதற்கு முன்பாக கள ஆய்வு செய்து, என்றால் அதில் அத்தனை சாதி பெருமக்களும் 60 நாயன்மார்களாக இருக்கிறார்கள். திருக்குறிப்பு தொண்டர், சலவை தொழிலாளி, இப்படி அத்தனை பேரும் இருக்கிறார்கள். வீரர்கள் இருக்கிறார்கள், அந்தணர்கள் இருக்கிறார்கள், சத்திரியர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்றையெல்லாம் தொகுத்து பாடலாக பாடுவதற்கு முன்பாக அவர் தில்லையிலே சென்று எம்பெருமானிடத்திலே அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டாராம். சிவபெருமான் அவருக்கு உலகலாம் என்று அந்த சொல்லை எடுத்து கொடுத்தாராம். எம்பெருமான் எடுத்து கொடுத்த அடியோடு அந்த பெரும் காப்பியத்தை மாக்காதையை பாடி முடிக்கிறார். உலகலாம் என்றே முடிக்கிறார். அப்படி முடித்த பிறகு அதனை தில்லையிலே வைத்து அத்தனை பேருக்கும் அவர் எடுத்து சொல்ல, அதனுடைய அரங்கேற்றம் செய்ய, அதனுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொண்ட பெருமக்கள் எல்லோரும் வாழ்த்த, அனபாய சோழனாகிய அந்த சோழ மன்னன் தன்னுடைய மந்திரியாகிய சேக்கிழாருடைய பெருமையை உணர்ந்து அவர் இயற்றிய நூலையும் அவரையும் யானை மேல் ஏற்றி வீதி வளவரம் செய்து அவருக்கு சாமரம் வீசி பெருமை சேர்த்தானாம்.